யமன் ஒரு பெண்ணை விட்டு கொடுக்க மாட்டான். யாராக இருந்தாலும் யமனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன். நீதான உன் வாய்மூலமாக சொன்ன 7 பிள்ளை கொடுத்தாலும் உற்றாருக்கு ஒரு பிள்ளை தர மாட்டாங்க. அதனால அப்பேற்பட்ட ஒரு மகன் இருக்கிறான். நீ மனது வைத்த கொடுக்கல அப்படி சொன்ன யார் தெரியுமா? காளிதேவி கேட்டது என்ன? அரச பரம்பரையிலே பிறந்தவனா இருக்க வேண்டும். அரக்கர் வம்சத்தில் இருந்தவன் இருக்க வேண்டும். இவோ இறக்கம் தாய்வு தாச்சல் இல்லாத ஒரு மகனா இருக்க வேண்டும். அழகிலும் அறிவுல சிறந்தவனா இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மாலை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று காளிதேவி கேட்டாள். ஆனால் அது அனைத்து பொருந்தையவன் யார் தெரியுமா? அதாவது உனக்கும் எனக்கு பிறந்த நமது மகன் வக்ரகதி. அதுவே சொல்லு. பெற்ற பிள்ளைய காலிக்கு பலி கொடுத்து நாட்டு அலலாடு சாமி நம்ம பாலகனே பலி கொடுத்து சல்லால பாவி பாருலகனுக்கு ஆளணுமா? அதாவது நினைப்பது போடல. ஆமா, மகனைய பலி கொடுத்த நண்பன் பெருமையா பேசுவாங்க. பலி கொடுத்து பாலா பிறந்த மண்ணன் நீங்க ஆளணுமா? ஆளக்கூடாதா? அடக்கிற வம்சத்தை பண்ணவனா இருக்க தாய்மை தாய்ச்சவே கிடையாது. மகனை பலி கொடுத்து மண்பூமி ஆண்டான். பாலகனே பலி கொடுத்து இந்த பாலுடன் பெருமையா பேசுவாங்க. பாலகனை பலி கொடுத்து இந்த பாடவுலக ஆள்றானே உங்க மேல பழி போட்டு பேசுவாங்க. பெற்ற மகனை பலி கொடுத்து பாவி சட்டால் இந்த மண்ணுலக ஆள்றானே இவெல்லாம் ஒரு மனுஷன்
நான் உங்களை இவர்களை கேவலமா ஏய், பேசுறேன். ஏண்டா அதனால ஒரு மகன் எதுக்காக பிறப்பது? தன்னுடைய தாயினுடைய தன்னுடைய கடமை நிறைவேற்ற வேண்டும். நீருக்கு பேர் வைக்கிற அப்புறம் இவன் சட்டை சேர்த்து விட்டு போடலாம். நம்ம வைய முன்ன ரெண்டு பெத்திட்டு போறதுடா. 5 பெத்துக்கலாம். அதாவது ஒரு குழந்தை பிறந்து வாய் பேச தொடங்கினோன்னு முதல்ல எப்படி கூப்பிடுவான்? முதல்ல அம்மானு தான் கூப்பிடுவான். ஆனா என்னுடைய மகன் எப்படி கூப்பிட்டான்? பிறந்து வாய் திறந்து பேசும் பொழுது முதல் வார்த்தை அப்பா என்று தான் சொன்னான். அதுக்கு தாண்டி சொல்றேன். அப்பா என்னன்னு ஆமா இவ்வளவோ பாசம் வச்சிருக்கிறான். என்ன கூட பார்க்காம இருந்துருவான். தங்களை ஒரு நாள் பார்க்காம இருந்ததில்ல. அப்படியாப்பட்ட பையனை பலி கொடுக்கணும் சொல்லுவீங்களா? அதாவது இந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம். ஆண்டபடி அதாவது நான் வைத்த கோரிக்கை நிறைவேறினால் நாங்கள் கடா வெட்டி பொங்கல் வைக்கிறோம்ல, அப்படி வைக்கும் போது பொங்கல் வச்சுட்டு நாம வளர்த்து கடனை அறுக்காத விட்டுருமா இல்ல திக்காத விட்டுருமா? என்னடி நாய் பேசுற நீ? அதனால எத்தனை சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த வளர்த்து மகனை வெட்டியா தர வேண்டும். நாம் செட்டா சேர்த்துட்டு வர வளர்த்த மகனை எத்தனை பிள்ளையும் ஏற்றுக்கலாம். ஆயிரம் வார்த்தை நீ சொன்னால ஒரு நாள் நான் ஒற்றுக்கொள்ள முடியாது. பெற்ற பாலகனை பலி கொடுத்தான் ஆக வேண்டும். போறாண்டி அசுர கூட அழிய கூடாது. பாலா பாலா இந்த நாட்டை ஆள்வதற்கு இப்படி ஒரு பெற்ற மகனை பலி கொடுக்க வேண்டுமா? மன்னா என்ன இந்த நாடு நகரம் இல்லையாட்டா கூட நாம பொழைச்சுக்கலாம் இல்லையா? பெற்ற மகனை பலி கொடுத்து இந்த நாட்டை ஆடு என்ன சுவாமி என்னுடைய அசுராதி கொண்ட ஒருவது கருவறை கூடாது. அடிபட்ட தவறு கொண்டு வந்து அடிபடிக்க வேண்டும். அடிபட்டு பிறகு எனக்கு அடிமையாக வேண்டும். அதனால் சொல்கிறேன், இவன் போனா போகட்டும்படி எத்தனை முறை சொல்லணும் ஏற்றுக்க மாட்டேன். அடுத்த கணிச்சு போதான் ஒழுங்க போய் கூட்டிட்டு வந்துடுறான். எதுக்கு பண்ணி அனுமதி பண்றீங்க?
1000 வார்த்தை சொன்னாலும் செவிட காதல் சங்கு போலதான். சிவன் காதிலே ஊதின சங்கு போல ஆமா. ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். ஏற்றுக்கொள்ள முடியாது. பாலகனை பறிகொடுத்தே ஆகணும்னு சொல்றேன். அழுதுகொண்டு சிந்தனை போக கூடாது. எப்ப சிறுத்த முகத்தோட வாடா மகனேன்னு சொல்லுவோம், அது மாதிரி போகணும். அழுதுகிட்டு போன ஒண்ணு மண்ணு கொண்டு போட ஞாபகம் அழுது இருக்கு. கண்டு சிந்தனையோட போக கூடாது. போக கூடாது. நீ சிரித்த முகத்தோட சென்று பாலகனை அழைத்து வா, நான் காளி தேவிக்கு பலி கொடுக்கணும்னு சொன்னீங்களே சாதி. ஆமா, இந்த வாட்டி அவட சொன்ன நீ முன்ன இருக்க மாட்டேன், ஞாபகம் இருக்கட்டும். அப்படியா? புறப்படி சீக்கிரம். சரியாகட்டும். பள்ளிக்கு சென்று கூட்டு வா சீக்கிரம். ஆகட்டும் சாதி. பாலா போனத மண்ணுக்கு ஆசைப்பட்டு என்னுடைய மன்னவராகப்பட்டவர் பெற்ற மகனையே அந்த காளி தேவிக்கு பலி கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. என் பாலகனை பலி கொடுத்த இந்த சண்டால பாவி நான் என்ன செய்ய? ஆயிரம் இருந்தாலும் பெற்ற மகனை பார்த்தாவது பெற்ற மகனை அவனுடைய முகத்தை பார்த்தாவது இவனோட மனது இலகுமா பார்க்கலாம். என்னுடைய மகன் அங்கப்பட்டவன் பாடசாலை சென்றிருக்கிறான். பாடசாலை சென்றவன் வர நேரமாகி விட்டது. பிறகு பார்க்கலாம். தாயாகப்பட்டவள் தனது மகனாக விளங்கப்பட்ட வக்கரகேது அழைக்க வக்கரகேது தர்பார் மன்ற